குஜராத் டைட்டன்ஸ். ஏன்னா, அவங்களுமே இப்ப ரீசென்ட் டயத்துல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம முன்னாடி பேச ஆமா. வேண்டியதுக்கான காரணம் வந்து அவங்களோட கேப்டன் இப்போ அங்கருந்து வெளிய வெளிய போயிட்டாரு. ஸோ அவங்களோட 11 எப்படி கரெக்ட்டு. இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல அதுல பியூட்டி என்னன்னாக்க, நீங்க குஜராத் டைட்டன்ஸ்ன்னு சொல்றீங்க. ஓகே. நான் தமிழ்நாடு டைட்டன்ஸ் சொல்றேன் அந்த டீம. ஓகே, 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 ஓகே. ஏன்னா எப்படி இருக்காங்க 4 பிளேயர் 4 சாலிட் பிளேயர் ஃப்ரம் தமிழ்நாடு. இந்த 4 பேரும் 11ல இருக்கக்கூடிய ஆளுங்க. கண்டிப்பா. என்ன கேட்டா 100% 11ல இருப்பாங்க 4 பேரும். ஓகே, ஓகே, ஓகே சார். தே வில் ரன் த ஷோ. ஓகே சார். ஓகே. அது மாரி. சோ அது வந்து எப்படின்னாக்க, அ கில்லு குடுத்துருக்காங்க. என்ன கேட்டாக்க கேப்டன்சி வந்து கேன் வில்லியம்சன் தான் குடுத்துருக்கணும். ஏன்னா அவர் மாரி ஒரு அதுல ஸ்டாண்டர்ட் பேச்சே கிடையாது. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருந்திருக்காரு அவருக்கு. கேன் வில்லியம்சன் குடுத்து கில்ல வந்து டெபுட்டியா வச்சிருந்தாங்க 1 வருஷம். அப்ப கில் வில் லேர்ன் வாட் டு டூ. அண்ட் ஆமா. கேன் வில்லியம்சன் வந்து இஸ் எ பிக் பிரதர் பெர்சன் கண்டிப்பா, அவர். அவர் வந்து கண்டிப்பா. எப்படின்னா அண்ணா மாரி ரொம்ப தட்டி குடுத்து சொல்லிக் குடுக்குற ஆள் அவரு. ரொம்ப தங்கமான மனுஷன். கிரிக்கெட்ல தங்கமான மனுஷன்னாக்க, நம்ம ராகுல் டிராவிட் இருந்தாரு அந்த காலத்துல. கேன் இப்ப வில்லியம்சன் கேன் எல்லாருக்குமே வில்லியம்சன் தான். எல்லாருக்குமே ஃபேவரைட்டா இருப்பாங்க. எல்லா ஊர்லயுமே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்க மாரியான ஒரு பிளேயரா இருப்பாரு அவர் எப்பயுமே. ஃபேன்ஸ் இருக்கு. 2வது வந்து எந்த கிரைசிஸ் வந்தாலும் அவர் வந்து கோச்சிக்க மாட்டாரு. ஹேண்டில் அது ஒரு ஆமா. பெரிய விஷயம். கண்டிப்பா, ஆமா. கண்டிப்பா. நீங்க ரோஹித் சர்மாலாம் பாத்தீங்களா? அப்படியே தலையில அடிச்சு மூஞ்சிலயே ஒரு தடவ தெரிஞ்சிரும். நல்லா ஞாபகம் இருக்கு. சிராஜ் வந்து ஒரு டவுன் த லெக் ஏதோ போட்டுருவாங்க. ஓகே. தலையில மூளை இருக்கான்னு கேட்பாரு. இப்படி கேட்பாரு. கண்டிப்பா, அத கண்டிப்பா. வந்து நேரா சிராஜ் என்ன பண்ணுவாரு? ஹி டூக் அஃபென்ஸ். ஓகே, ஓகே. சோ இப்ப அது மாரி. ஜிடியோட டீம் அது எப்படி மாரி. இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? உங்களோட படி. ஜிடி வந்து அவங்க என்ன பண்ணாங்க? சாஹா அண்ட் மேத்யூ வேட் வச்சிருக்காங்க. நல்ல வேளை கேஎஸ் பரத்த ரிலீஸ் பண்ணாங்க. இல்லன்னா அது ஒரு ஓகே, வேஸ்ட் ஆயிருக்கும். ஓகே, ஓகே. ஸோ சாஹா அண்ட் மேத்யூ வேட். அதுல வந்து சாஹா தான் பிரியாரிட்டி. ஏன்னா ஓகே. சாஹா வந்து எக்ஸலன்ட் கீப்பர். வேர்ல்டு நம்பர் 1 கீப்பர் அவரு. நல்லா பண்றாங்க. இன்னும் கூட வேர்ல்டு நம்பர் 1 கீப்பர். நான் இந்தியா நம்பர் 1 சொல்லல. வேர்ல்டு நம்பர் 1 சொல்றேன் நான். ஓகே, ஓகே ஓகே. சார். அந்த அளவுக்கு வந்து லெக் சைட் கேதரிங்லாம் பிரமாதமா இருக்கும் அவரு. பட் ஆனா அவர வந்து இந்தியன் டீம்ல இல்லன்னு எழுதி குடுத்துட்டாங்க. பாவம். பெருசா வாய்ப்பு கிடைக்க ஸோ மாட்டேங்குது. இப்ப வந்து அண்ட் குஜராத்ல என்ன பண்ணுவாரு, இந்த ஸ்லாகிங் நல்லா பண்ணுவாரு பவர் பிளேல. பிரமாதமா ஸ்லாகிங் பண்ணுவாரு. அதாவது தலைக்கு மேல தூக்கி தூக்கி அடிச்சு இது பண்ணுவாரு. ஸோ அதனால அவர ஒரு வச்சு பண்ணல. குயிக்கான ஒரு 20, 30க்கு அவர் எப்பயுமே ஆமா. ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. கண்டிப்பா. அவர் இன்ஃபாக்ட் மேத்யூ வேட் ஆல்சோ இஸ் குட். பட் ஆமா. மேத்யூ வேடுக்கு இந்த 4 ஃபாரினர்ஸ்ல அவர் அடி வாங்கிடுவாரு. ஆமா சார். சார் நம்ம ஃபர்ஸ்ட் அப்படி அது போயிட்டு பார்க்கணும். சார். ஒரு 4 ஃபாரினர்ஸ் அங்க அப்படி யார் போயிட்டு. யாரா இருக்கும்? உங்களோட கெஸ் என்னங்க சார்? அங்க கேன் வில்லியம்சன் ஒண்ணு சார். டெஃபினட் சார். ஓகே. அப்புறம் டேவிட் மில்லர். அவர் டேவிட் பேக் மில்லர். போன் அங்க. நல்லா விளையாண்டுருக்காரு அங்க. ஆமா. அது கண்டிப்பா அவர் நல்லா விளையாடுவாரு. அப்புறம் அஃப் கோர்ஸ் பிஸ்தா பவுலர் இருக்கான். ரஷீத் ரஷீத் கான். கான். ஆமாங்க சார். சோ இந்த 3 பேரும் டெஃபினட் அங்க. அங்க தென் 100 இருக்காரு சார். போன வாட்டி அவர் நல்லா பவுலிங் பண்ணாரு. அதான் 100 இருக்காரு. 100 ஆமா. எடுத்தாக்க நம்ம சாய் கிஷோர டிராப் பண்ண வேண்டி வரும். ஓகே. நான் வந்து ஐ பிரிஃபர் சாய் கிஷோர் டூ 100. ஏன்னா அப்ப சாய் அப்ப கிஷோர் அப்ப இன்னி அப்ப டேட்ல 100க்கு பதிலா எந்த ஒரு ஃபாரினர் இருப்பார்ன்னு நினைக்கிறீங்க சார் அங்க? தேவையில்ல. 3 ஃபாரினர் வச்சு விளையாடலாம். அத பத்தி பெரிய ஓகே. அந்த அந்த கால் சோ எடுப்பாங்கன்னு வேணும்னா நினைக்கிறீங்க. எடுத்துக்கலாம். ஓகே. வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லன்னாக்கா இது பண்ணிக்கலாம். அத பத்தி ஓகே. ப்ராப்ளம் இல்ல. ஓகே, ஓகே. அ என்ன கேட்டாக்க இதுக்கு பதிலா வந்து மேத்யூ வேட் கூட உள்ள எடுக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து பேட்டிங் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கு. சாஹா அண்ட் சாய் சுதர்ஷன் ஓப்பனிங். ஓகே சார். அண்ட் ஆர் கில் அண்ட் சாஹா ஆ. ஓப்பனிங். ஓகே சார். கில் வந்து நம்பர் 3 வந்தது பெட்டர். ஏன்னா சாய் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ கில் நம்பர் 3, வில்லியம்சன் நம்பர் 4. அப்புறம் வந்து ஒரு ஸ்பாட் ஒண்ணு வைக்கிறேன் நான். நம்பர் 5 வந்து ஃப்ரீயா விடுறேன் உங்களுக்கு. ஓகே சார். நம்பர் 6 வில் பி மில்லர். ஓகே. நம்பர் 7 வந்து ஷாருக் கான். ஷாருக் கான் அதான் இருக்கு. சொன்னேன். ஆமா. தமிழ்நாடு டீம் சொல்லிட்டேனே. ஆமா. ஆமா, ஆமா, அவர் ஆமா. ஒண்ணும் பண்ண முடியாது. நம்பர் 8 வில் பி ரஷீத் கான். ரஷீத் கான். நம்பர் 9 ஷமி, முகமது ஷமி. ஷமி. ஓகே. நம்பர் 10 சாய் கிஷோர். சாய் கிஷோர் இஸ் ஆல் ரவுண்டர். ஹி கேன் கோ நம்பர் 5 ஆல்சோ. நோ ஓகே, ப்ராப்ளம். ஓகே. அதான் அந்த அந்த அண்ட் பிளேஸ் நம்பர் ஆமா. நம்பர் 11 வந்து மோஹித் சர்மா. அந்த ஒரு பிளேஸ் வச்சது வந்து விஜய் சங்கர் பிளேஸ் அது. விஜய் சங்கர். ஆமா, ஆமா. விஜய் சங்கர் சப்போஸ் போலிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னாக்கா, ஐ மீன் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் வேணும்னாக்கா திவேட்டியா வச்சிருக்கலாம் அவங்க. ஓகே. ஆமா. அவருக்கு ராகுல் திவேட்டியா. திவாட்டியா ரொம்ப வந்து லெக் ஸ்பின்னர். ஒரு பேட்டிங்ல அவங்களுக்கு நெறைய ஷைன் பண்ணியிருக்காரு. சோ அவர எடுக்கிறதுக்கு அவங்க ஆமா. அவர பண்ணுவாங்க. அவர வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஹி போல்ஸ் லெக் ஆமா. ஸ்பின்னர்ஸ். லெக் ஸ்பின்னும் போடுவாரு. ஆமா. அப்படி பியூர் பவுலர், ஃபாஸ்ட் பவுலர் தான் வேணும்னாக்க கார்த்திக் தியாகின்னு ஒரு பவுலர் ஆமா. இருக்காங்க தியாகி இருக்கு. ஓகே. இந்த வருஷம். ஸோ அந்த மாதிரி அந்த தியாகி இருக்குல்ல. ஸோ அவங்க சேர்த்து 11 ஆயிடுது. ஸோ ஓகே. என்னோட 11 எப்படின்னாக்கா சாஹா, சாய், கில், கேன் வில்லியம்சன், மில்லர், ஷாருக் கான், ரஷீத் கான், சமி, சாய் கிஷோர், மோஹித் சர்மா அண்ட் விஜய் சங்கர் ஆர் கார்த்திக் தியாகி. கார்த்திக் தியாகி ஆர் நம்ம
திபேட்டியா. ஓகே. இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர். தட் வில் மேக் தட் 11. ஓகே. அவங்களும் குட் டீம். உள்ள வந்து மேத்யூ வேட் இருக்காரு. அவரு ஆமா. ஐ மீன் அவரையும் உள்ள கொண்டு வரலாம். இஸ் எ வெரி குட் ஆமா. T20 நல்ல பிளேயர். T20 நம்ம தான் பிளேயர்ஸ். பார்த்துருக்கோமே. ஆமாமா. பிரமாதமா அடிப்பாரு அவரு T20ல. சோ இதுதான் ஒரு சோ இவங்களும் ஒரு 1 ஆர் 2 ஆமா. பிளேஸஸ் மட்டும் ஒரு அவங்களுக்கு இம்பாக்ட் நினைக்கிறீங்க சார். அந்த 5ல ஒரு சின்ன ஹர்திக் பாண்டியா போனதுல வந்து பெரிய இது கிடையாது. அவங்க லாஸ் கிடையாது. ஓகே, ஓகே, ஓகே. என்ன கேட்டாக்கா அவரு அந்த அளவுக்கு பெரிய கேப்டன் கிடையாது. ஓகே. அண்ட் பிளேயரும் கிடையாது. பேட்டிங்லயும் பெருசா ஃபிட்னஸ் ப்ராப்ளம். இது பண்ணல அங்க. ஆமா. பேட்டிங் கிடையாது. அதுவும் வந்து நம்பர் 3 வேற வந்துருவாரு. வந்துட்டு ஆமா, சொதப்பிடுவாரு. ஆமாங்க. சோ அவரோட ஆமா. கோர அப்புறம் விட்டு அங்க பவுலிங்ல போய் மாறி விளையாண்டுட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு யூசுவலா 5, 6ல வந்துட்டு ஒரு ஹிட்டரா இருந்துட்டு இருந்தாரு. அத அப்படியே ரோல மாத்தி விளையாண்டாரு. அவருக்கு பெருசா அந்த லெவலுக்கு கை குடுக்கலன்னு தான் சொல்லணும். மாத்தி சக்சஸ்ஃபுல்லா வரல. மாத்தி ஆமா. ஃபெயிலியர். கண்டிப்பா. ஆமா. நம்பர் 3 வந்து அவருக்கு பில்டிங் ஆஃப் இன்னிங்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஓகே. அதுதான் அதனால அவரோட ஆப்சென்ஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு இதா இருக்காது. அங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது கிடையாது. அப்படின்னு. ஓகே. கிடையாது. ஓகே. இப்ப கேப்டன்சி வந்து என்ன கேட்டாக்க வில்லியம்சன் கேன் குடுத்துருக்கலாம். வில்லியம்சன் குடுத்துடணும். ஓகே. ஆனால் கில் குடுத்துருக்காங்க. அது வந்து நாட் நெசசரி. ஓகே. ஓகே.